கிறிஸ்துக்குள் அன்பாளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்களாக அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறேன். ஒன்றுக்கும் தகுதியில்லாத என்னை கூட இந்த ஆசாரிப்பு கூடாரை பற்றி எடுக்க தந்த கிருபைக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பிரகாரத்தில் உள்ள காரியங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 9 முதல் 18 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். 1 by 1 நம்ம பார்க்கலாம். அவைகளுக்கு வெண்கலத்தினாலே 20 தூண்களும் 20 பாதங்களும் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் தூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். அப்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பிரகாரம் சொல்லப்பட்ட விஷயம் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த என்னென்னா தூண்கள் சொல்லப்பட்ட அந்த விஷயம் பாருங்க. இதுதான் அந்த பில்லர்ஸ்ன்னு சொல்கிற அந்த பில்லர்கள். இது கீழே பார்த்தீங்கன்னா பாதம் சொல்கிற விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் இது செம்பு அப்படின்னு சொல்லப்பட்டது. மேலே பார்த்தீங்கன்னா அது வெள்ளியினால் செய்யப்பட்ட ஒரு விஷயம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன் அந்த பாதம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது இதை அந்த ஸ்க்ரீனை அதை பிடிச்சி விற்கிறது அந்த பில்லர்ஸ் தான் பார்ப்போம். பாதம் இப்போ ஒரு நம்ம முன்னாடி நம்ம வீட்டில் வளம் செத்துருவோம். ஒரு கம்பு நட்டி தான் அடிப்போம். கீழே தார் வச்சு தான் இது பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தார் இல்லாத அளவுக்கு இதில் என்னென்னா பாதம் இதில் என்ன செம்பு வெங்கலன்னு போட்டு செம்பு இது இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த மழை வெயில் படாதபடி ஒரு கப்பு இருக்கும். இந்த கப்பு பார்த்தீங்கன்னா வெள்ளியில் செய்யப்பட்ட அந்த கப்பாக இருக்கும். இதில் ஒரு வளையம் இருக்கும். இந்த வளையம் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் இழுத்து கட்டுறதுக்கு உள்ள அந்த விஷயமா இருக்கும் பார்க்கும். அந்த தூண்கள் எதுவும் எதில் செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா சித்திம் மரம். இந்த சித்தி மரம் பார்த்தீங்கன்னா, சித்திங்கிறதான இடத்துல பிளேஸில் வளர்ற ஒரு ட்ரீ தான் இந்த ட்ரீ. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கருவேல மரம் சொல்லுவோம்ல, நல்வடம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மரம் தான் இது பார்க்கும். இது ஒரு ஒழுங்கின்மையாக தான் இருக்கும். இதை ஒரு தண்டு மாதிரி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதை சேவ் பண்ணி எடுக்கணும். ஏதோ ஒரு விஷயம். இது ஒரு குடம் மாதிரி ஒரு அமைப்பில் உள்ளதான் இந்த இது பார்க்கும். இது ஒரு கருவேலை மரம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு மரம் தான். இது முள்ளுகளால் உள்ள மரம் தான். இது முள்ளு தான். இந்த மாதிரி ஒரு மரம். இந்த மரத்தில் தான் அந்த எடுத்து செய்ய சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே பர்டிகுலர் அவங்க இருக்கிற இடத்துல கிடைக்கிற பொருளை வச்சு தான் அங்கே செய்ய சொல்லியிருக்காங்க பார்க்கும். இது அந்த பிரகாரம். இது அதோட துணி பார்க்கும். இது அந்த மரம் சித்தி மரத்துலாம் செய்யப்பட்டது. இதை பாதம் சொல்கிறது வெங்கலம். இது இங்கே மேலே கப்பு அது பார்த்தீங்கன்னா வெள்ளியும் செய்யப்பட்டதாக இருக்குன்னு பார்க்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெற்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த தெற்குங்கிறது இந்த சைடு உள்ளது. தெற்கு பார்த்தீங்கன்னா தெற்கு இதை வடக்குன்னு பார்க்கும். அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே தெற்கை எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா 100 முழ நீளம்னு எது கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நீளம். சரியா? உயரங்கிறது எந்த விஷயம் பார்க்கணும். உயரம் பார்த்தீங்கன்னா 5 முழம் சொல்கிறது. 5 முழங்கிறது ஒரு 7.5 அடின்னு பார்க்கணும். ஏன் 7.5 அடின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, வெளியிருந்து யாரும் ஒத்து பார்த்தாலும் தெரியக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் அங்கே ஒரு 7.5 அடி சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். ஒரு மனுஷன் ஒரு வருஷம் 5 அடி, அதை பார்த்தீங்கன்னா 5 முழம் சொல்லப்பட்டிருக்கு. தான் 5 முழம் சொல்லப்பட்டிருக்கு. இது வேற 5. இதை ஒரு மனுஷனுடைய ஹைட்டுன்னு பார்க்கும். இது பார்த்தீங்கன்னா 7.5 அடி. 7.5 அடி மேலே எந்த மனுஷனும் கிடையாது. அப்படிதானே? அப்போ வெளியிருந்து யாரும் உத்து பார்த்தாலும் தெரியாது. அசாரிப்படத்தில் பலி காணிக்கைகள் அதை செய்யும் போதில் பிரகாரத்துக்கு வெளியிருந்து யாரும் உத்து பார்த்தாலும் தெரியாது. அதனால தான் அந்த ஸ்க்ரீனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 5 முழம் இருக்குது. நம்மளோட அடியாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது 7.5 அடி அதனால விஷயம் சொல்லப்படுது. தென் திசையில் 100 முழமும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. 100 முழம். இந்த 100 முழமும் இருக்குது. இதே மாதிரி தான் இங்கே 100 முழம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அதுமாதிரி 20 தூண்கள் இருக்குன்னு பார்க்கும். 20 தூண்கள், அதுக்கு 20 பாதங்களும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 20 அது மேலே கப்பு இருக்குன்ற வெள்ளி கப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அதை தொடர்ந்து பிடிக்கலாம். அவைகளுக்கு வெண்கலத்தினாலே 20 தூண்களும் 20 பாதங்களும் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் தூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். அப்போ வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. இதோடைய
அதை கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா யாத்திராமத்தில் சொல்லிருக்கும். யாத்திராவும் 38:17 வாசிக்க. யாத்திராகமம் 38:17. தூண்களின் பாதங்கள் வெண்கலம், தூண்களின் கொக்கிகளும் தூண்களும் வெள்ளி, அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் வெள்ளி, பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளி பூண்கள் போடப்பட்டவைகளுமாய் இருந்தது. போதும் பார்க்கும். அப்போ பாதத்துல வெண்கலம், கீழே உள்ள பாதத்துல வெண்கலம், தூண்கள் மேல பூன் அப்படி சொல்லப்படும். இந்த பூன்ங்கிற வார்த்தையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, உலக முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கீங்களா? உலக்கில கீழே என்ன சொல்லுவோம்? பூன்னு சொல்லுவோம். டாப்பையும் ஒரு பூன்னு சொல்லுவோம். அப்போ வந்து ஒரு மரத்தோட இசைஞ்சு இருக்கிறதா பூன்னு சொல்லுவோம். அந்த தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. பூன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். பூன்களும் அவைகள் குமிழில் மூடி இருக்க தகடா இருக்கும். குமிழுங்கிறது மேலே டாப்பு, அந்த டாப்பில் குமிழ்மா இருக்கும். அது இது சொல்றதுக்கு தூண்களில் வெள்ளி பூண்கள் போட்டப்பட்டவராக இருக்கும். அதெல்லாம் வெளியில செய்யப்பட்ட விஷயமா இருக்கும் பார்ப்போம். இது எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தங்கள் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். 12 படிங்க. யாத்திராகமம் 27:12. பிரகாரத்தின் மேற்பக்கமான அகலத்திற்கு 50 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 10 தூண்களும் அவைகளுக்கு 10 பாதங்களும் இருக்க வேண்டும். பிரகாரத்துக்கு பேக் சைடு இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பேக் சைடுல பார்த்தீங்கன்னா 50 முழ நீளம். இந்த எச்சில இருந்து இந்த எச்சி வரைக்கும் 50 முழம் தொங்கு திரை இருக்கு. தொங்கு திரை சொல்லப்பட்டிருக்கு. அவைகளுக்கு 10 தூண்கள் இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா 10 தூண்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 தூண்கள் 10 பாதங்கள் இருக்கு. அப்போ 10 தூண்றதுனாலே 10 பாதங்கள் இருக்கு, 10 மேல பூன் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து படிக்கலாம். சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின் பிரகாரம் 50 முழ அகலமாய் இருக்க வேண்டும். அங்கே ஒரு புறத்துக்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். மறுபுறத்துக்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். போதும். இப்போ வந்துட்டு இதே டிஸ்டன்ஸ் தான் 50, இங்கேயும் 50 இருக்கு. அந்த 50 வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு 30, வாசலுக்கு 20 பிரிச்சிருக்காங்க. இதில் ஒரு 15, அதுக்கு ஒரு 15 பிரிச்சிருக்காங்க. வாசலுக்கு வந்து 20 அதுங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அப்போ 20 சொல்லப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி திசையில கிழக்கு பக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இது 50 மூலமாக இருக்கணும். அதுக்கு 15 முழ நீள தொங்கு திரை, இதுதான் 15, இது ஒரு 15 பார்க்கும். உயரம் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 5 முழம் சொல்லப்பட்டிருக்கும். 5 முழம் 7.5 அடி சொல்லப்பட்டு பார்க்கும். அதுக்கு ஒரு 15 முழம் தொங்கு திரையும் அவளுக்கு 3 தூண்களும் அவளுக்கு 3 பாதங்கள் இருக்கும். இந்த சைடு 3, இந்த சைடு 3 இருக்கு. மொத்தத்தில் முகப்பில் வந்து 6, 3 3 6 சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து கேட்டு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரதாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். அந்த கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா 20 முழ நீளம் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். 20 முழ நீளம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க்கு செய்யப்பட்டிருக்கு பார்க்கும். இளநீளம், அதுக்கப்புறம் ரத்தாம்பார்னு பர்பல் சொல்லப்பட்டிருக்கு. சிவப்பு நூல், அதுக்கு மெல்லிய பஞ்சு நூல் அதனால சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே மெல்லிய பஞ்சு நூல், ஒயிட் மெட்டீரியல் சொல்லப்பட்டிருக்கு. கேட்டுக்கு மட்டும்தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கும். இதில் உள்ள எல்லா ஆவிக்குரிய அர்த்தங்களும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 முழம் நீளம், 20 முழம் அது நீளமாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 தூணும். இதில் வந்து 4 தூண் இல்லாமல் அது ஸ்ட்ரக்சர் நிற்காது. அதுக்காக 4 தூண் இருக்கும். இந்த 4 தூணுக்கும் பாதங்கள் இருக்கு, மேலே டாப்பும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். 17 பார்த்தீங்க. சுற்றுப்பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளியினால் பூண் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அவைகளின் கொக்கிகள் வெள்ளியினாலும் அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினாலும் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்ப இந்த இதுல எந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே ஸ்ட்ரக்சர் தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். தொடர்ந்து. பிரகாரத்தின் நீளம் 100 முழமும் இருபுறத்து அகலம் 50 முழமும் உயரம் 5 முழமாய் இருப்பதாக. அதன் தொங்கல்கள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்யப்பட்டு அதன் தூண்களின் பாதங்கள் வெண்கலமாய் இருக்க வேண்டும். போதும். இப்போ முதல்ல மறுபடி அந்த விஷயங்களாம் சொல்லி முடிக்கிறார். என்னெல்லாம் படம் பிரகாரத்து நீளம், இந்த நீளம் வந்து 100 முழமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபுறமும் 100 100 200 முழம் அது சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து 50, பேக் சைடு 50, இது 50 இருக்கு. இதில் 15 பிரிச்சிருக்காங்க. 30 கேட்டுக்கு 20 முழம் அப்படின்னு விஷயத்தை பிரிச்சிருக்காங்க.
இது வந்துட்டு தொங்கு திரைந்து மெல்லிய பஞ்சு நூலாக செய்யப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சொல்லி முடிச்சிருக்கான்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம். இப்போ இதோடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன செய்யறதுன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரம் பார்த்தீங்கன்னா த டேபர்னாக்கிள் சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்துட்டு கூடாரம் டென்ட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி எபிரேயர் பதத்தில் பிரதர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன போட்டிருக்குன்னா ஓஹில்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹைட்டு 168 நம்பர்ஸ் கொடுக்கப்பட்டு ஓஹில்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரிப்பு கூடாரம் சொல்றதுல இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயங்கிறதான ஒரு விஷயமா என்ன சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்கன்னு பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். 1 சாமுவேல் 1:9. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தான். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலைய மேலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அந்த ஆசாரிப்பு கூடாரம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா சீலோவில் தான் இருக்கு. சீலோவில் தான் இருக்கு. இது வாசல்ல வந்திருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய ஆலயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த டேபர்னாக்கிள் சொல்லப்பட்ட அந்த ஆசாரிப்பு கூடாரம் தான் சாலமோன் காலத்துல ஆலயமா கன்வெர்ட் ஆகுது. ஆனாலும் என்ன சொல்லப்படுறாங்க, இது தேவனுடைய ஆலயங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரிப்பு கூடாரம் பேஸ் யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா யார் அடையாளப்படுத்துது? நம்ம ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. அப்போ ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துன்னா அதுக்கப்புறம் அதை எதுதான் அடையாளப்படுத்தும்? நம்மளே அடையாளப்படுத்தும். ஏன்னா அவருடைய அடிச்சுவடுகளே நாமளும் பின்பற்றுறவர்களாக காணப்படும். அப்போ தான் அவங்க போக முடியும் பார்க்கணும். இப்போ வந்துட்டு இந்த அளவுகள் எல்லாத்தையும் நம்ம வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அந்த அளவுக்குள்ள மீனிங் பார்க்க போகிறோம். சும்மா ஓரெல்லாம் நம்ம படிச்சுட்டு போகிறத விட்டுட்டு அதே மாதிரி செய்யாமல் இது என்னென்னா இந்த அளவுகளுக்கும் வேதத்துக்கு ஏதாச்சும் இசை இருக்காங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா திருத்திய பஞ்சு நூல் 100 முழம் தொங்குதிரை. இதான் 100 முழம் தொங்குதிரைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் தொங்குதுன்னா அது தொங்கி நிற்கிறதா தொங்குதிரைன்னு சொல்லப்பட்டிருக்கு. தெற்கேன்னு சொன்னோன்னா அது தென் திசைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது 100 முழமும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வெங்கலப்பாதம் கீழே உள்ள வெங்கலப்பாதம் 20 சொல்லப்பட்டிருக்கு. ஒரு லைனுக்கு 20 இருக்கு. அதே மாதிரி இங்கே 20 இருக்கும். அதுக்கு மேலே அந்த கப்பும் 20 சொல்லப்பட்டிருக்கு. அது உயரம் 5 முழம் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முழம்ங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா 1 அடி தான் ஒரு முழம் சொல்லப்பட்டிருக்கு. 1 அடி தான் ஒரு முழம் இருக்கு. அப்போ 5 முழம் சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா 7 அடின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் 100 முழம் தொங்குதிரை அப்படிங்கிறது ஒரு முழங்கிறது 1 அடின்னு பார்க்கும். அப்போ 100 முழங்கிற வச்சுல அடியா கன்வெர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா 150 அடின்னு பார்க்கும். அதை மீட்டரா கன்வெர்ட் பண்ணி பார்க்கும் பார்த்தீங்கன்னா 46 மீட்டரே இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா தென் திசையில் 100 முழமும் வட திசையில் 100 முழம் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 இதையும் பார்த்தீங்கன்னா அடியாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்ச்சுல 300 அடிங்கிற விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அதை பார்க்க போகிறோம். இந்த 100ங்கிற விஷயத்தை 100 முழம் எதை வெளிப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா எதே ஆவிக்குரிய அர்த்தமாக அது நம்மளுக்கு வந்துட்டு அது கடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அது எது நம்மளுக்கு நினைவுபடுத்துகிறா பார்க்க பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த நம்பர்ஸையும் வச்சு வேதத்தை வந்து இசைவாதம் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போ இந்த 100ங்கிறது ஒரு ஆசீர்வாதத்தைக்குரிய காரியமாக இருக்குன்னு பார்க்கும். படிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் இதை செய்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஈசாக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார், அது விதை வைக்கிறார், 100 மடங்கு பலன் தருதுன்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. அப்போ ஈசாக்கு யாரை அடையாளப்படுத்துது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ ஈசாக்கு என்ன செய்கிறாரு? தன்னுடைய தகப்பன் ஆபிரகாம் வந்துட்டு தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும் போச்சுல என்ன பண்ணுறாரு? தன்னை ஒப்பு கொடுத்தார், ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தான்னு பார்க்கும். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு அது நிலான காரியமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஜீவ பலியாக நம்மளும் ஒப்பு கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய சொல்லை கேட்டு என்ன செய்ய அவர் கீழ்ப்படிந்தார். அதனால அவர் ஆசீர்வாதம் ஒரு மகனாக காணப்பட்டார். அதனால பார்த்தீங்கன்னா அவருடைய கையிட்டு செய்கிற எல்லா தொழிலையும் அவர் ஆசீர்வதித்தான்னு பார்க்கணும். அப்போ உன் கையிட்டு செய்கிற எல்லா தொழிலும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னோன்னா அப்போ தேவனுடைய சித்தம் நம்ம செய்கிறெல்லாம் காணப்படும் இருக்கும். அப்போ ஈசாக்கு ஆண்டவரை சித்தத்தை அடையாளப்படுத்து அதை நம்மளே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பிதாவினுடைய சித்தம் ஈசாக்கு அவருடைய பிதாவாகி ஆபிரகாமுடைய சித்தத்தை செய்யறதுனால என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பலியை கொடுத்தனால தேவனை இம்ப்ரெஸ் ஆகிறார். அப்படிதானே? அவங்க ஒரே குமாரனை கொடுத்து பலியாக கொடுத்துப்பட்ட அப்படின்னா அப்போ கத்தியை போய் குத்தம் போச்சுல அபிரகாமே கொள்ளாது கையை பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. வேதவசம் சொன்னா பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தான்னு. அப்போ அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து பலியாக
அவர் ஒப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி நம்மளே என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதில் பலியாக ஒப்பு கொடுக்குற ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அளவுல இருக்கு. சதுரம், செவ்வகம், வட்டம் இருக்குல்ல. இது என்ன இது? செவ்வகம். செவ்வகம் எதை குறிக்கிறது? நம்ம செவ்வகத்தை வந்து பார்த்துருக்கோம். செவ்வகத்துக்கும் மனிதனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. எல்லா மனுஷனுக்கும் இந்த செவ்வகத்துக்குள்ள தான் போயிட்டு வரும். செவ்வகத்துக்கும் இதுக்கும் சவப்பட்டி. சவப்பட்டி என்னது? சதுரம், அது செவ்வகத்தட்டு. அப்ப இதுல என்னதான் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா எல்லா சவங்களையும் விழுந்துச்சு, அப்படிதானே? ஆசாரி கூடத்துல எல்லா ஆடு மாடுகளும் அடிக்கப்பட்டு வந்துச்சு. அப்போ வந்து அடக்கப்பட்டி ஏன் சொல்றாங்க? மனுஷன் அங்கதான் அடக்கமா இருப்பான். அதுக்கு முன்னாடி நிறைய சேட்டை பண்ற அடக்கமா இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இதில் அந்த அடக்கம் அங்கே வச்சு பார்த்தீங்கன்னா அடக்கமாக அங்கே இருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செவ்வகம் எதை கொடுக்குன்னா இங்கே ஒரு மரணத்தை குறிக்கி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரி கூட நம்மளே கொடுக்க நம்மளே எப்போ தான் இருக்கணும்? அடக்கமாக இருக்கணும். பாவத்துக்கு மறித்த நிலவில் பாவத்துக்கு மறிச்சேன்னு சொல்கிறோம். மறிச்சேன்னா என்ன இருக்கணும்? அடக்கமாக இருக்கணும். அடக்கம் ஒழுக்கமாக இருக்கணும். அதை தான் இது சொல்லப்பட்டிருக்கு. சரியா? சரி, இது ஒரு விஷயம் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை 100ங்கிறது ஒரு ஆசிரமத்தை அடையாளப்படுத்துது. அது வந்து தன்னை பூரணமாக ஒப்பு கொடுக்குற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட 100ங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. புதிய ஏற்பாட்டில் அந்த 100ங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம், படிச்சிடலாம். ஏன்னா ஒரு பக்கம் 100 பார்த்தோம், அதுதான் ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய காரியமாக இருக்குது. இன்னொரு சைடையும் வந்து 100 இருக்கு. அதே விஷயம் பார்க்க போகிறோம். மார்க் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மார்க் 4:20 வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களை நல்ல இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். இது பார்த்தீங்கன்னா இந்த 30, 60, 100 மார்க்குகள் இருக்குல்ல, இதில் நம்ம எத்தனை மார்க் எடுக்கணும்? எத்தனை மார்க் எடுத்தால் 1,44,000 பேரை மாற முடியும்? 100 மார்க் எடுக்க. அப்போ வந்துட்டு ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறது இது ஒரு தனி பாடமாகவே இருக்குது. அதை தேவ சித்தமாக பார்க்கலாம். அப்போ வந்து ஜீவன் நித்திய ஜீவனை சுதந்திரத்தை கொள்ள வேண்டாம்னா 30 மார்க் எடுக்கலாம். 30 எடுத்தாலும் பேரலாம். அதுக்கப்புறம் எடுத்து 60 எடுத்தாலும் பேரலாம். 100. அப்போ வந்து 30, 60 திரள் கூட்டம் லிஸ்ட் 100% வாழ்ந்தால் தான் எங்கே போக முடியும்? எப்படின்னா அதை 1,44,000 பேர். அப்போ 100ங்கிறது யாருன்னா ஈசாக்க போல ஒரு வாழ்க்கை வாழணும். வாழ்ந்தா தான் எடுத்துக்கலாம், சபையா மாறணும். ஈசாக்கு யாரை அடையாளப்படுத்துது? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம அடையாளப்படுத்தும். அதே மாதிரி வாழணும். அதை வெளிப்படுத்த நீங்கள் 14:1 படிச்சீங்கன்னா அந்த 1,44,000 பேரை குறித்து அங்கே சொல்ல போச்சுல கீழ்கண்ட வசனம் என்ன சொன்னா, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அங்கே போனவர்கள் அவரை பின்பற்றினவர்கள் இருக்கு. அப்போ அந்த ஆட்டுக்குட்டின்னு இயேசு. அப்போ இயேசு கிறிஸ்துவை போல ஃபாலோ பண்ணாதான் அந்த 100% வாழ முடியும். 100 மார்க் எடுத்தால் தான் எங்கே போக முடியும்? அந்த 1,44,000 பேரை மாற முடியும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் படிக்கணும்னா எத்தனை மார்க் எடுக்கணும்? 10th நல்ல மார்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து நீட் எக்ஸாம் இருக்குது, அதுலேயும் நல்லா மார்க் எடுக்கணும். சரி, அவர் மார்க் எடுத்து என்ன செய்ய போகிறாங்க? உலகத்தில் ஒரு ஊழியம் செய்கிறாங்க. என்னென்னா மருத்துவ ரீதியாக ஊழியம் செய்வாங்க. அவங்களுக்கு ஒயிட் கோட் கொடுக்க போகிறது இதுவாக இருக்கும். இப்போ உலகத்தில் ஒரு பையனை கூப்பிட்டு படிக்கிற பையனை கூப்பிட்டு என்னவா ஆக போகிறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? நான் டாக்டர் ஆகுவேன் அப்படின்னு. இப்போ உயரிய ஒரு உன்னதமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டாக்டர். அதுக்கு நல்ல ஒரு சேலரின்னு பார்க்கும். அப்படி தானே இந்த உலகத்திலே ஒரு சொல்லுவாங்க, ஒன்று டாக்டர் அப்படின்னா ஒன்று டாக்டர் வக்கீல்னு சொல்லுவாங்க முன்னாடி. அப்படி தானே வக்கீல் ஆக போகிறேன், அப்படி இன்ஜினியர் ஆக போகிறேன்னுவாங்க. அப்படி தானே? அப்போது 2 பேர்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னுவாங்க. யார்கிட்டனா? டாக்டர்கிட்ட வக்கீல்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ 2 பேரும் ஒயிட் கோட் போட்டிருப்பாங்க. அதுக்கு ஒயிட் கோட் போட்டிருப்பாங்க. அப்படி தானே? அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளும் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் நம்ம என்ன ஆக போகிறோம்னா மற்றவங்களுக்கு ஊழியம் செய்ய போகிறோம். டாக்டர் மாதிரி ஊழியம் செய்ய போகிறோம். வக்கீல் மாதிரி என்ன செய்ய போகிறோம்? மத்தியஸ்தர வேலை செய்ய போகிறோம். ஆசாரிய ஊழியமும் செய்ய போகிறோம். அப்போ இந்த உன்னதமான உலகத்தில் அந்த டாக்டர் படிக்கிறதுக்கு உன்னதமாக படிக்கணும் வைக்கணும். அப்போ வந்து 10th படிக்கிற பேரண்ட்ஸுக்கு தான் தெரியும், பிள்ளைகளுக்கு ஹெவி ஒர்க் பண்ணுவாங்க. என் பையனெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு உட்காந்து படிப்பேன். ஐயா படிச்சது போறீங்க படியா அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா 10th மார்க்கு தான் அவனை வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. அப்படி தானே? அதே மாதிரி அதுக்கு எஃபெக்ட் போடுறோம். அப்படி தானே? அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோத்துக்குள்ள எஃபெக்ட் போடுறோமோ அவ்வளோத்துக்குள்ள தான் கிடைக்கும். இப்போ உலகத்தில் 10th நல்ல மார்க் எடுத்தால் நல்ல மார்க் எடுத்தால் கலெக்டர் ஆகிக்கலாமா? நீங்கள் எத்தனை மார்க் ஃபுல் மார்க் ஒரு 500 மார்க் எடுத்தாலும் கலெக்டர் ஆகலாமா? ஆனால் இங்கே படிச்சிங்க, இங்கே நம்ம 100 மார்க் எடுத்தால் எடுத்தது கன்ஃபார்ம்டு. அப்படி தானே? கன்ஃபார்ம்டு தானே?
இன்னைக்கு 1,40,000 வாழணும் 100 மார்க் எடுத்தால் கன்ஃபார்ம். ஆனால் உலகத்தில் படிச்சிங்கன்னா அது கன்ஃபார்ம் இருக்கா? இன்னைக்கு வந்து படிப்புங்கிறது நம்ம பேருக்கு மாதிரி தான். இன்னைக்கு அரசியல்வாதி மகனாக இருக்கணும், இல்லை படம் படுத்த செல்வந்தராக இருக்கும். லஞ்சம் கொடுத்தா வேலை கிடைக்கும், அரசியல்வாதிகளுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் இந்த படிப்புக்கு லஞ்சம்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. அப்போ இது வந்துட்டு இந்த படிப்பை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால், இதை கரெக்டாக பண்ணணும்னா கன்ஃபார்ம் எடுத்தது 144 1,40,000 மாற முடியும். விஷயத்தான் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலம், நிலங்கிறது என்ன? மண். அப்போ நம்ம செத்த போற எங்கே புதைக்கிறாங்க? மண்ணில். மண்ணில் புதைக்க நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்டார். மண்ணில் சாக முடிச்சுல எத்தனை மார்க்கோடு எடுத்துட்டு சாகணும்? 100 மார்க் எடுத்தால் தான் பரலோக ராஜ்யத்தில் போகணும். சரி, பரலோக ராஜ்யத்துக்கு போகிற ஜீவனுக்கு போகிறோம்னா 30-60 இருக்கு. அது திறக்கட்டும் பூமியில் வாழலாம். இந்த விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு இந்த தென்புறமும் அந்த வடக்கு தெற்கு எதை அடையாளப்படுத்தினா, ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து நம்ம ஒரு வாழ்க்கை தரத்தை இதை அடையாளப்படுத்தணும் பார்க்கணும். சரி, அது மரண பரியந்தம் நம்ம உண்மையாக இருக்கிற ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்தணும் பார்க்கணும். அடுத்தபடியான குறித்த சகோதரர்களே, இந்த 2 சேர்த்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 200 முழம், 100 200 முழம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். இந்த வட திசை தென் திசைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வட திசை எதை அடையாளப்படுத்துது? வாசிக்கலாம். சங்கீதம் 48:2. சங்கீதம் 48:2 வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். அப்போ வட திசையில் உள்ள சீயன் பர்வதம் அப்போன்னா பூமிக்கு வட திசையில் இருக்கு சீயன் பர்வதம். சீயன் பர்வதம் அப்படின்னு சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த 1,40,000 பேர் அங்கே சாபரிக்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். சர்வ பூமிக்கு மகிழ்ச்சியா இருக்கு, அதே மகாராஜாவின் மாநகரம். தேர்ட் சென்ஸ் கிங்டம்க்கு அப்புறம் ராஜ்யம் சொல்லப்படுறதுக்கு வந்து கேபிட்டலாக எது இருக்கு? பரலோகம் தான் இருக்கு. அங்கிருந்த யார் வழி எடுத்தாலும் 1,40,000 பேர். எப்போ இந்தியாவில் டெல்லி இருக்கோ, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கேபிட்டல் இருக்குல்ல, அதே மாதிரி முழு உலகத்துக்கும் கேபிட்டல் எதுன்னா சீயோன் பர்வதம். அங்கேருந்து தான் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்கள் வந்துட்டு என்ன ஆளுகை பண்ணுவாங்க பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா வட திசை எதை அடையாளப்படுத்துன்னா பரலோக ராஜ்யத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். அப்போ தென் திசை எதை அடையாளப்படுத்துது? வட திசை பரலோகம்னா நம்ம தென் திசைன்னு தான் பூமியை தான் எடுக்க. இவ்வளோ ரொம்ப யோசிக்கிங்க, நீட் எக்ஸாம் தான் நடத்துகிறேன். இல்லை இருந்தாலும் தெரிஞ்சு சொல்லலாம். சரி, படிச்சிடலாம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 46, 47, 48 மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை தென் திசைக்கு நேரே திருப்பி தெற்குக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து தென்புறமான வயல்வெளியின் காட்டுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து தென் திசை காட்டை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேளு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் உன்னில் அக்னியை கொடுக்கிறேன். அது உன்னில் பச்சையான சகல மரங்களையும் பட்டுப்போன சகல மரங்களையும் பற்றிக்கும். வாழை அவிழ்ந்துபட மாட்டாது. தெற்கு துவக்கி வடக்கு மட்டும் உள்ள தேசமெங்கும் அதனால் சென்று போகும். அப்போது பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை தென் திசைக்கு நேராக அப்படின்னு சொல்லி தென் தரிசனம் வரைக்கும் சொல்றாரு. உன் வசனத்தை பொழிந்து எடுத்துட்டாரு. அப்படி சொல்றாரு, தென் திசை வயல்வெளியெல்லாம் காட்டுக்கு விரோதமாக என்ன தெற்கு தரிசனம் சொல்லுன்னு இருக்கு. தென் திசை காட்டை நோக்கி, தென் திசை காட்டை நோக்கின்னு சொல்லப்படும். அப்போ தென் திசை எதை அடையாளப்படுத்துது? பூமியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்கே காட்டை நோக்கி தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு இருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா ஆதாம் என்ன பண்றாரு? பாவம் செய்யறாரு. பாவம் செஞ்சதுக்கப்புறம் அந்த பூமி என்ன ஆயிடுது? சபிக்கப்பட்டு முள்ளையும் குறுக்கையும் நடக்கப்பட்டிருக்கு. அப்போ காடுங்கிறது என்னது? வனாந்தரத்தை அடையாளப்படுத்திப்பாங்க. அப்போ அந்த வனாந்தரம் செழித்தோங்கிற ஏதேனும் போல எப்போ மாறும்? ராஜ்யத்தில். நீங்கள் அதை கூட வசனங்கள் அந்த ஏசையால் இருக்குது, அப்படி தானே? அப்போ வந்து இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வனாந்தரமாக இருக்குது, முள்காடாக இருக்குன்னு பார்க்கும். முள்ளையும் குறுக்கையும் நடப்பிக்கிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். இங்கே என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு அக்கினியை கொளுத்துவேன் இருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு 2ஆம் வருகையில் வந்து இந்த பூமி என்ன செய்யறாரு? அக்கினிக்கு இரையாக்குறான்னு பார்க்கும். அதை தான் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்து தென் திசை, அப்போ பார்த்தீங்கன்னா தென் திசையில் வந்து ஒரு அக்கினிக்கு இரையாக்கப்பட்ட அந்த பூமியில் நம்ம தப்பிக்கணும்னு என்ன செய்யணும்? அப்படி வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ 100% நம்ம வந்து வாழ்ந்தால் தான் எங்கே போக முடியும்? ஒரு வருகையில் எடுத்துக்கொள்ள முடியுங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கணும். இல்லாட்டி இருந்தால் 60 தான் சோதனை கூடாக தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இந்த தென் திசை தான் பரலோகம். தென் திசை தான்
பூமிங்கிற விஷயத்த இன்னொரு ஆதாரத்தை படிக்கலாம். ஏன்னா ஒரு வசனத்தை காட்டிட்டு நான் வந்து சோசிக்காத சீட்டை உருவி சொல்லிட்டு போகல, அதே மாதிரி சொல்லிட்டு போகக்கூடாது. ஒரு வசனம் என்னன்னா இன்னொரு ஜோடி வசனம் இருக்கும், அதை நம்ம பார்த்தா தான் அதோடைய காரியம் புரியும் கொடுப்பாங்க. அப்போ தென் திசை தான் பூமிங்கிறான விஷயத்த நம்ம படிக்கலாம். சகரியா 9:14. சகரியா 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். சகரியா 9:14. 14ஆம் வசனம். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்பு மின்னலை போல் புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார். போதும். அவர் நினைச்சிட்டு அதாவது கர்த்தர் காணப்படுவார் சொல்லிட்டு அவருடைய அம்புகள் மின்னடை போல் புறப்படும். இயேசு கிறிஸ்து 2ஆம் அதிகாரம் குறித்து மத்தேயு 24 அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோம்? அவருடைய வருகை கிளை கீழே மின்னல் தோன்று, கிளை கீழே தோன்று மேற்கிற மறையிற போல் அப்படி சடன்லியா ஒரு விஷயம் வரும்னு சொல்லப்படுது பாருங்க. அப்போ என்ன அது மின்னலை மாதிரி இருக்காரு, மின்னலை போல ஒரு வர்றான்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி, எக்காலம் ஊதுனா அதான் நீங்கள் தெசலோனிக்கேயர் கடைசி எக்காலம் தொழிக்கும் மூச்சில் ஒரு நொடிப்பூரில் மறுரூபமாக போகிறன்றது. அப்போ சுழல் காட்சி அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா எலியா வகுப்பாராக நம்ம எலியா எப்படி போனார்? சுழல் காட்சியில் ஒரு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே மாதிரி எடுத்து போகிறோம். இந்த பூமிக்கு அழிவு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து போகிறோம் எலியா வகுப்புமார் இருக்கு, நம்ம சுழல் காட்சி மூலம் எடுத்துக்கொள்ளப்படும். அது எப்போன்னா எக்காலம் துணிக்க முச்சில 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினா அப்போ ராஜ்யங்கள் கிறிஸ்துவோடைய ஆயிடுச்சு வெளிப்படத்தில் படிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தென் திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூமி சுழல் காட்சி மூலமாக அழிவு வர்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படும் பார்க்கணும். அதான் சொல்லுவார் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார் வருங்காலத்தில் நடக்கின்றிருக்காரு. அப்போ வந்துட்டு நீதிமானாக நோவாவோட ஃபேமிலி வேலையில் காக்கப்பட்டுச்சு, அப்படி தானே இருந்தது. இப்போ முதலாம் உலகம் எப்படி ஒரு வாஷ் அவுட் ஆச்சு, அங்கே நீதிமான சந்ததி இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அதே மாதிரி பூமியில் நீதிமானோட சந்ததி எடுக்கப்படும், உலகத்தில் ஒரு வாஷ் அவுட் ஆகும். முதலாம் உலகம் எப்படி வாஷ் அவுட் ஆச்சோ அதுக்கப்புறம் தான் 2ஆம் உலகம் வாஷ் அவுட் ஆகணும். அதான் தேவ நீதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோதோம் பட்டணத்தை அக்னினால அழிச்சாரு, அங்கே நீதிமான லோத்தோட ஃபேமிலியை காக்கப்பட்டாருப்பாங்க. அதே மாதிரி நீதிமான ஃபேமிலி கொண்டு போகிற விஷயம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க பார்க்கும், ஏதோ ஒரு விஷயம் அடையாளப்படுத்தி பார்க்கும். இப்போ சுலா காலத்தை போல் கடந்து வருவார் பார்க்கும். அப்போ அந்த சுலா காலத்தில் நம்ம கடந்து போகணும். தென் தேசிய 100ங்கிறது 100% நினைச்சது ஜீவத்தை தான் நினைச்சது நம்ம ஒரு 1,40,000 மாற முடியுங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அடுத்தபடியான அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கப்புறம் பார்த்தா 2ஐயும் சேர்த்து 200 மூலம் சொல்லப்படுது. 200 மூலத்துக்கும் வேதத்துக்கு இசைவாக இருக்காருங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம், படிச்சிடலாம். யோவான் 21:8 அதுக்கப்புறம் போகணும். யோவான் 21:8 மக்கள் தன் கரைக்கு ஏறக்குறைய 200 மடங்கு தூரத்தில் இருந்தபடியினால் படகில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள கடையில் இழுத்து கொண்டு வந்தார்கள். போகணும். சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 அப்படின்றது பெரிய மீன்கள் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை தெரியவில்லை. போதும் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவங்க மீன் பிடிக்க போகிறாங்க. மீன் பிடிக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. புசிப்பதுக்கு ஏதாட்டு இருக்கான்னு கேட்க முடிச்சு ஒன்றும் இல்லைங்கிறாரு. நீங்கள் வலது புறத்தில் நீங்கள் இப்போ வலையை போடுங்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கரைக்கும் அவங்க இருந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா 200 மூலம் தான் இருக்குது போடுறாங்க. அவங்க வந்து திரளான மீனுக்கு பிடிக்கப்படுது. அங்கே 150 மூலம் 153 அப்படிங்கிறது பெரிய மீன்கள் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். இப்போ இதை எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்டாத ஊழியம். மீனுங்கிறது எதை அடையாளப்படுத்துது? ஆத்துமாக்கள் ஒரு ஆதாயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். பேதுருவை கூப்பிடும்போது என்ன சொல்றாரு? உன்னை மீன் பிடிச்சிட்டு இருக்கவனையா மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேங்கிறான்னு விஷயம் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மனுஷனை பிடிக்கிறணும் அப்படின்னா ஆத்மா ஆதாயம் பண்ணுற ஒரு விஷயத்த நம்ம வந்து இந்த நாட்களில் நம்ம செய்யணுங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கணும். 100, 200 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சத்தியம் வந்தோம்னா நம்ம அடித்தது நம்ம கொடுக்கறதான தாளந்து அடிச்சக்கூடாது, மண்ணெல்லாம் போய்ச்சிக்கூடாது. மண்ணுங்கிற நமக்குள்ளே போய்ச்சி போடக்கூடாது. நம்ம அடிச்சே போடணும்னா அந்த மீன் பிடிக்கணும்னு பார்க்கணும். மீனை பிடிச்சி வியாபாரம் பண்ணணும், அதான் சொல்லப்படுது பார்க்கணும். அப்போ 153 அப்படின்னு பார்க்கும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது என்னுடைய மைண்ட் தாட்டில் என்ன நினைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 153 நாடுகள் இருந்திருக்கலாம். இப்போது அகஸ்வேர் காலத்தில் 127 நாடுகள் இருந்துச்சு அப்படின்னா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டெவலப் 153 நாடுகளாக இருந்திருக்கலாம். அந்த நாடுகளை கூட இன்றைக்கி அடையாளப்படுத்தலாம். இன்றைக்கி வந்து ஐக்கிய நாடு சபையில் இருக்குது 195 அவ்வளோ நினைக்கிறேன். என்ன
அந்த நாடுகள் இருக்கு, ஐநா சபையில் இருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. அப்போ அன்னைக்குள்ள அந்த காரியங்களாம் இருக்கலாம். அப்போ அந்த டைமில் அந்த மீன்களை அதை குறிக்கிறது போகிறதா இருக்கலாம்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 153 அப்படிங்கிற நம்பர்ஸ் எதை அடையாளப்படுத்துனா, 1 எதை அடையாளப்படுத்துது? பிதாவாய் தேவனை அடையாளப்படுத்துது. 5 எதை அடையாளப்படுத்துது? புது சிருஷ்டியை அடையாளப்படுத்துது. 3 எதை அடையாளப்படுத்துது? ரேன்சம் ஈடுபலியை அடையாளப்படுத்துது பார்க்கும். அப்போ வந்துட்டு இந்த பெரிய மீன்கள், அதாவது மீன் பிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா பிதாவாய் தேவன் திருத்துவ கான்செப்டை உடைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீன்களை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, புதிய சிருஷ்டியாக மாத்திர ஒரு வாரத்தை நம்ம கொண்டு செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேன்சம் ஈடுபலி, ஈடுபலியக்கூடிய காரியங்களை சொல்லணும் அன்பாகும், அதை ஒரு விஷயத்தை சொல்லணும். இதெல்லாம் அடிச்சது நம்ம சொல்ல வேண்டிய கடமையாக இருக்குன்னு பார்க்கணும். அதாவது இந்த 200 முழம் இதை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கும். அப்போ இந்த 200 முழங்கிற பார்த்தீங்கன்னா அதை அடியாக கன்வெர்ட் பண்ண முடிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை? 150 அடி. ஒரு முழங்கிறது 1.5 அடி. அப்போ 200 முழங்கிறது என்னது? 300 அடின்னு சொல்கிற பார்க்கும். அப்போ 100ங்கிறது 150. அப்போ 300 அடின்னு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 300 அடி. அப்போ வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 150ன்னு இருக்கு. அப்போ 150க்கும் வேதத்துக்கு ஏதாட்டும் இசைவாக இருக்கா அதனால விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். படிச்சிடலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 27, 24. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 24. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. இது எது அடையாளப்படுத்துறது பார்த்தீங்கன்னா, நோவா காலத்தில் இந்த கீழ்ப்படியாத ஜனங்களை அழிக்கிறதுக்காக தேவன் ஒரு வாட்டரை யூஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்துட்டு மலைகள் எல்லா மலையில் முழுங்கத்தக்கதாக அந்த ஜலம் இருந்துச்சு. அது என்ன 150 நாள் வரைக்கும் இருந்துச்சு. அப்போ மலைங்கிறது எதை அடையாளப்படுத்துது? ராஜ்யங்களை அடையாளப்படுத்தும். ராஜ்யம் உலக ராஜ்யங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 150 அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 அடி அங்கே அடித்தது 150 நாள் அளவுன்னு சொல்லிட்டுருக்கு. அப்போ இங்கே 150 அடியாக நம்ம இது பண்ணலான்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சபையாக வாய்ப்புக்குள்ளே போகலாட்டினா நம்ம என்ன ஆகி போகிறோம்? ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம், ஒரு அழிவுக்குள்ளே போகிறோம்னு பார்க்கணும். அப்போ நினச்சது இந்த அழிவுக்குள்ளே போகாமல் இருக்க போனா நம்ம நினச்சது அப்போ 100 மாறணுங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம சபை ஒவ்வொரு அழைக்கப்படுறோம். 100 30-60 என்ன செய்யுது? திரள் கூட்டம் தான். திரள் கூட்டம் எதுக்குள்ளே போகணும்? சோதனைக்குள்ளே தான் எனக்கு மாற வேண்டிய சூழ்நிலையாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 100 முழங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா மீட்டராக கன்வெர்ட் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா அது எத்தனை இருந்தது? 46 பார்க்கும். இந்த 46க்கு ஏதாட்டு ஒரு நம்பர்ஸ்க்கு வந்துட்டு இசைவாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது இசைவாக இருக்குது. படிக்கலாம். யோவான் 2:20. அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே. அப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த ஆலயம்? இது ஏரோதின் ஆலயம். சாலமன் கட்டினது எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் தான். 7 வருஷம். இது வந்து ஏரோதின் ஆலயம். அப்போ ஏரோது ஆலயத்தை பார்த்து ஸ்ட்ரக்சரை பார்த்து சொல்கிறாங்க சீசர்கள், பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து ரொம்ப வர்ணித்து பேசுகிறாங்க. சொல்ல முடிச்சது வரனா இந்த ஆலயத்தை இழுத்து போடுங்க, நான் 3 நாள் எழுப்புன்னு இருக்கேன். அவர் தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து எங்க சொல்கிறார் பாருங்க. இப்போ வந்து ஏரோதின் ஆலயம்னு பார்த்தீங்கன்னா அது உலகத்துடைய ஆலயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்படிதானே? அப்போ தேவனுடைய ஆலயத்தை தேவனு கட்டினார். யார்? சாலமோனை கொண்டு. அப்போ வந்து இங்கே ஏரோது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு, அவருடைய ஆலயத்தை அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா யூதர்களை ஃபேவரட் பண்ணுறதுக்காக ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தாரு. அதுக்கு 46 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் இங்கே இருக்குது, 46 வருஷம் இங்கே இருக்குது. அப்போ 46 வருஷம்ல ரொம்ப பார்த்து கட்டியிருந்திருப்பார். ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருப்பார். அதனால தான் சீசர்கள் சொல்லுவார் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கேன்னு சொல்லி. சரியா? இப்போ நம்மளும் ஆலயம் தான் கட்டணும். எந்த ஆலயம் கட்டணும்னா நம்ம இயேசு கிறிஸ்து கட்டுற அந்த ஆலயம் கட்டணும். சாலமோன் கட்டினா அந்த தேவாலயமாக கட்டணும். உலகத்தில் கூட ஒரு ஆலயம் இருக்குது, அது ஏரோதின் ஆலயம், உலக ஆலயம். அந்த ஆலயம் கட்டுறதுக்கு நம்ம அழைக்கப்படல. அப்போ பார்த்தீங்கன்னா அது உலகத்தின் ஆலயமாக உலகத்துக்காக நம்ம வாழ்றதுக்கு நம்ம தேவன் அழைக்கலை. அப்படி தானே? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவனுடைய ஆலயம் மாறினா நம்ம ஆளுங்க இருக்குது. அப்போ உலகத்தில் நம்ம உலகமாக ஆலயமாக மாறினா உலகத்தில் அதோடைய நன்மையை பெற்றலாம். அதோடைய முடிவு எடுத்து மரண வழிங்க. அது இடிஞ்சு போகிறது, அழிஞ்சு போகிறது. அப்போ எடுத்துட்டா சரீரமான ஆலயம் கட்டப்படும் இருக்கு. அப்போ நாம் தான் எடுக்குது ஆலயம் வேதமே சொல்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 46 உலகத்துடைய ஆலயமாக நம்ம மாறணும், உலகமாக இருக்கக்கூடாது. அப்போ கிறிஸ்துவின் சரீரமான ஆலயமாக நம்ம ஒரு மாற ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கப்புறம் இந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒயிட்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மெல்லிய பஞ்சு நூல் இருக்குது. அது ஆங்கிலத்தில் ஒயிட் மெட்டீரியல் அங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போ ஒயிட்டுங்கிறது என்ன? வெண்மை. அதுனா ஒயிட்டு. அது ஒயிட்டை அடையாளப்படுத்த மகிமையை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும்.
படிச்சிடலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 2-3 படிச்சிடலாம். மார்க்கு 9:2-3. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல் பூமியிலே எந்த வண்ணாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்து ஆன்சர் கொடுக்கறதுக்கு ஒரு 6 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் பார்ப்போம் இந்த விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய வஸ்திரம் என்னன்னா உறைந்த மலையை போல் வெண்மையாக இருந்தது. உறைந்த மலையை போல் அப்படின்னா ஸ்டோன் ஒயிட், பனி பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு பார்க்கும், வெண்மையாக இருந்ததுன்னு பார்க்கும். சொல்கிறாரு எந்த வண்ணாலும் வெளுக்கக்கூடாது அப்படி இருந்து வெண்மையாக இருந்தது. அப்போ இதை எதை அடையாளப்படுத்துனா இயேசு கிறிஸ்துடைய கேரக்டர் அடையாளப்படுது. அது என்ன, அவருடைய மகிமை க்ளோரிஃபை அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து க்ளோரிஃபை ஆக போகிறார், மகிமை எடுத்து பிதையை நோக்கி போகிறாருங்கிற விஷயத்தை சொல்லப்படுது பார்க்கணும். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜீவியம் கூட ஒரு பரிசுத்தமாக இருக்கணும். அவருடைய சரீரம் பார்த்தீங்கன்னா பார்க்க பிரைட்னஸாக இருக்கும், ஒயிட்டாக இருந்துட்டு. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை தரம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே எப்படி தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெண்மை, ஒரு பசுத்தத்தை இதை ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து ஒரு ஜீவியமான ஒரு ஜீவியமானதை நமக்கு என்ன கொடுக்கப்படுது, இந்த வஸ்திரம் கொடுக்கப்படுது, வெண் வஸ்திரம் கொடுக்கப்படுது. அதை கூட படிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 3:5. வெளிப்படுத்துதல் 3:5. ஜெயம் கொள்கிறவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தருவிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் மெட்டீரியல் எதை அடையாளப்படுத்துனா நம்மளுடைய ஜீவியத்தை அடையாளப்படுத்துது. மெட்டீரியல்னு துணி. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்கும் போச்சுல அவர் எடுத்தது ஒரு பசுத்தமானா எடுத்தது மக்கள் பார்க்கணும், சபையாரம் பார்க்கணும், உலகத்தார் நம்மளால் பார்க்கணும். ஜெயம் கொடுக்குறவனுக்கு வெண்வஸ்திரம் தருவிக்கணும். யாரெல்லாம் ஜெயிக்கிறவனுக்கு தான் வெண்வஸ்திரம் கொடுக்கப்படுது. ஜீவ புஸ்தகத்துலேருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர் இருக்கோ அவங்க தான் எங்கே போகிறாங்க, உயிர்த்தலில் வர்றாங்க. உயிர்த்தலில் சபை வகுப்பும் வராங்க, உலக ஜனங்களும் வராங்க. இதில் யார் வரமாட்டாங்க, 2ஆம் மரணத்துக்குள்ள வர்றவங்க தான் வரமாட்டாங்க. அவங்க ஜீவ புஸ்தகம் பேரிடாதவங்க எந்த வரமாட்டாங்க. அப்போ நம்மளாம் எங்கே எப்படி போயிட்டு இருக்காருன்னா கரணை தப்புனா மரணம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கண்டிஷனில் தான் நம்ம இருக்கோம், புரியுதா? அந்த கட்டத்தை 2 மலைக்கு நடுவில் ஒரு கயிறு கட்டி நம்மளை நடக்க விட்டு எப்படி இருக்கும், ஒரு 300 அடிக்கு மேலே நடக்க விட்டு எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கரணம் தப்புனா மரணம். உலகத்து ஜனங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, 1000 வருஷம் இருப்பான். நம்ம 60 வருஷமோ 70 வருஷமோ இருந்து செத்து போயிடுவோம். அவன் 1000 வருஷம் கூட இருப்பான். அந்த வாழ்க்கை கூட நமக்கு கிடைக்காது இருப்பாங்க. கரணம் தப்புனா மரணம் இருக்கு. அப்போ வந்து ஜீவ புஸ்தகத்தில் இடம் வரணும்னா ஏதோ 30, 60, 100 இருந்தது வரணும். அப்போ நம்ம லெக்க என்னது 100க்கு அடிப்போம், 100 மார்க்கு படிப்போம். படித்தா இருக்கும் போது மற முடியும் பார்க்கணும் சொல்லிட்டு சொல்லுவாரு, என் பிதாவுக்கு முன்பாக என் தூதருக்கு முன்பாக நாமத்தை அறிக்கையிடுவேன். அது என்ன அறிக்கையிடுவேன் நாமத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 1,46,000 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞான்ராஜ், தூத்துக்குடி சேர்த்த ஞான்ராஜ் அப்படின்னு சொல்லி சின்னது சிவபுஸ்தகத்தை படிக்கும்போது சின்னது தேவ தூதர்கள் பார்ப்பாங்க. யார் அந்த 1,46,000 பேர் உடனே வரமிச்சிருந்தது அவங்களுக்கு சந்தோஷம், அப்படிதானே? எலியன் பிரதர் அப்படின்னு படிக்க முடிச்சல என்னது அவங்களுக்கு சந்தோஷம், அப்படிதானே? அப்படி நம்மளாம் அங்கே போய் நிற்க முடிச்சா திக்கு திக்குன்னு இருக்கணும். அவங்க இருந்து லப்பு டப்புன்னு அடிக்கும். என்னது 1,46,000 மாற முடியுமா, அந்த பேர் நம்ம சொல்கிறாங்களா அப்படிங்கிறத ஆமாம். அதான் இப்போ இங்கே வந்து ஜீவ புஸ்தகத்துக்கு பேர் என்று அறிக்கை யார் பேர் சொல்லணும்ல, யாரெல்லாம் சொல்லணும்ல அந்த விஷயம், யாரெல்லாம் மாறாங்கன்னு சொல்லணும்ல. அப்போ அதுங்க சொல்லும் போச்சில் பார்த்தீங்கன்னா தூதரும் போது சந்தோஷப்படுவாங்க, பிதாவை சந்தோஷப்படுவாங்க, நமக்கு கூட அது சந்தோஷம். அதில் நம்ம பேர் வாசிக்கப்படலன்னு நினைச்ச முடியும். உலகம் என்ன சொல்றது, ஐயோ சபைக்கு பைபிளை தூக்கிட்டு போனாங்க, சபையை மாற முடியல, உலக ஜனத்தோடு திரள் கூட்டமாக வாழ்றதுக்கு நம்ம வந்திருக்கோம் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா அதை மாறணும். அப்போ வந்துட்டு அங்கே அந்த ஜீவ புஸ்தகத்தை பேர் ஆரம்பிச்சா 144 தான் அங்கே முதல்ல சொல்லுவாங்க. 144 நம்ம மாறணும். அப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு பரலோகமும் எதிர்பார்த்துட்டு இருக்கா தேவதூதரும். பிதாவா தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அறிக்கை தாக்கல் பண்ணுவார், தாக்கம் வச்சுட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் வெண்வஸ்திரம் இருந்தது கொடுக்கப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் கோட் வெண்வஸ்திரம் எதை அடையாளப்படுத்தும், நம்மளுடைய ஜீவித்தை அடையாளப்படுது. அப்போ வந்துட்டு வெள்ளங்கி பாரு, வெள்ளங்கியாக இருக்கம்பா. சிலர்லாம் சொல்லுவாங்க இவன் அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்கான் அப்படிம்பாங்க. என் நண்பன் ஒருத்தர் இருக்கு, அவனை அடிக்கடி சொல்லுவாங்க அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்கு. எப்படின்னா கீழே கிடந்து ஒரு 100 ரூபா கிடந்தாலும் எடுக்க மாட்டான், எத்தனை லட்சம் கிடந்தாலும் எடுக்க மாட்டான். கேட்டாங்க நம்மள காசு இல்லை, யாரு காசு தேவையே இல்லைம்மா, நீ வேணா எடுத்துக்கம்மா. அப்படி ஒரு ஆள். அது மாதிரி இன்னொருத்தர் இருக்கார் பெரியவர், அவர் காசு எண்ணிட்டு வந்து எவ்வளோ
கை தவறு கீழே விழுந்தா அதை எடுக்க மாட்டேன், கீழே விழுந்தா எடுக்க மாட்டேன். அவரு இதில் இருக்காரு, குறிக்கோளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதே மாதிரி நம்மளும் நினைச்சது ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்துகிட்டு இருக்கணும். அதுதான் அப்போ நம்ம வந்து நியாயமாக ஒரு வாழணும், நியாயமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அது உண்மை உள்ளவன் அப்படின்னு சொன்னோன்னா, உண்மை உள்ளவன் அப்படி சொன்னோன்னா என்னது, உண்மைன்னா ட்ரூத்னு சொல்லுவோம். அப்படி தானே, உண்மைன்னா சத்தியத்துக்காக வாழணும், அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. உண்மை உள்ளவன் சத்தியத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்துட்டா எங்கே போக முடியும்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டராக நம்ம மாற முடியுங்கிற விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ வந்துகிட்டே இருக்குது வெண் வஸ்திரத்தை இங்கே சொல்லப்படுறது பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்கல பாதம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வெண்கல பாதம் வந்துட்டு 20, ஒன் சைடில் 20, அதாவது வடக்கே 20, தென் சைடில் 20ன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கு 10ன்னு பார்க்கும், கிழக்கு வந்து 3, 3, அதுக்கு 6ன்னு பார்க்கும். மொத்தத்தில் இந்த பாதங்கள் வந்துட்டு 56 பாதங்கள் இருக்குது. அதுக்கு மேலே 56 கப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்து வட தேசத்தில் 100 முழங்கள்னு சொல்லிருக்கு, 20 பாதங்கள் இருக்குது, 5 முழம் உயரம்னு சொல்லப்பட்டிருக்கு. 5 முழம் வந்து 7.5 அடி அடையாளப்படுத்துது. தென் திசையில் 100 முழமும் 20 பாதங்களும் 5 முழம் உயரமும் 7.5 அடி உயரமாக இருக்குன்னு பார்க்கணும். அந்த வெண்கலம் வெண்கலங்கிற விஷயம் என்னென்னா செம்புன்னு சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் தாமிரம் அங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு செம்பு தாமிரம் இருக்கு, அது பாதத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். படிச்செல்லாம் வெளிப்படுத்தல் 1:15. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தில் இறைச்சல் போலிருந்தது. இது யார சொல்லப்பட்ட விஷயம்? நம்ம கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கு. அவர் பாதத்தை வந்து வெண்கலம் சொல்லி சொல்லப்படுறது பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு எது நிலைக்கு பார்த்தீங்கன்னா அது பாதம் பார்க்கும். அப்போ இது என்ன, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் செம்புன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். அப்போ செம்பு வந்துக்கிட்டு கோல்டோட சேரும், அப்படி தானே, கோல்டோட சேரும் பாருங்க. செம்பு கோல்டோட சேர்ந்தது ஆபரணமாக நம்ம வந்துட்டு அணிய முடியும் பார்க்கணும். அந்த கோல்டு யாரை அடையாளப்படுத்துது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. நம்மளை பார்த்தா தங்கமானன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து தான் தங்கமானன்னு சொல்ல முடியும். நம்ம எடுத்தது அந்த செம்பு மாதிரி சேர்ந்துக்கிறோம். இந்த ஆபரணத்தில் எடுத்தது சேருது. இப்போ ஃபுல்லாக தங்கத்தினால அந்த நம்ம மெட்டீரியலில் போகிற அணிகெல்லாம் போட்டோம்னா ஸ்ட்ராங் இருக்காது. செம்பு ஜாக்கெட்டும் அவன் தான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அப்படிதானே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொஞ்சம் ஒரு என்ன செய்யுது, இயேசு கிறிஸ்து கூட செம்பா சேர்ந்துக்கிறோம். நம்ம தங்கமாக கிடையாது, செம்பா செய்யணும். நம்ம செம்போட சேர்ற பக்கத்தில் இதாகும். உலகத்தில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூவோட கூட நார் சேர்ந்தா மனம் வீசுன்னு இருக்கும். நம்மளோடலாம் நற்கந்தமாக தான் இருக்கும். என்னது, கெட்ட சந்தமாக தான் இருக்கும். அங்கே இயேசு கிறிஸ்து நற்கந்தமாக இருக்காரு. அப்போ வந்து அவர் பூவாக இருக்கிறார். நம்ம நாராக இருந்தால் தான் அடிச்ச முடியும், மாற முடியும் பார்க்க. அவர் திராட்சை செடி, நம்ம பொடின்னா அந்த நார் அப்படி சும்மா அந்த திராட்சை செடிக்கு அதை போய் ஒவ்வொரு இடத்துல கொண்டு போயிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறோம். அந்த ஊழியம் செய்கிறோம், அவர் வேறு கொண்டு போகிறோம். அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்காரு இல்லையா. நம்ம வந்து திராட்சை செடியாக இல்லைங்க, திராட்சை செடி அவர் தான். அப்போ தங்கங்கிறது இயேசு கிறிஸ்து தான். நம்ம செம்பு போல சேர்ந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அணிகலனம், நம்ம ஒரு ஒரு அனுபவத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு வெண்கலங்கிற இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. அதே கேரக்டர் நமக்கும் இருக்குன்னு பார்க்கும். அந்த பாதம் அவர் அடையாளப்படுத்தி பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பாதம் வந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு சுவிசேஷத்தை கூட அந்த அடையாளப்படுத்த பார்க்கும். அது நம்ம பார்க்கலாம். குமிழ்கள் வந்துக்கிட்டு என்னது பார்த்தீங்கன்னா மேலே டாப்பு அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளின்னு சொல்லப்படுது. அது பூண்கள் சொல்லுறது 20, 20, 40 சொல்லப்பட்டிருப்பாங்க. இதில் 20, இதில் 20 பார்க்க 40 இயேசு கிறிஸ்துவோடைய 40 என்னது உபவாசம் இருந்து யாருடைய வேலையை செய்கிற ஒரு அனுபவத்தை கூட அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து வெள்ளிங்கிறது எதை அடையாளப்படுத்துது? சத்தியத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். சங்கீதம் 12:6. சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. அப்போது இங்கே கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பாக சுத்தமான சொற்களா. ஏன் வெள்ளிக்கு ஒப்பாக சொற்களா இருக்கு? தங்கம் தானே உங்களுக்கு கூட. உங்களுக்கு பாடம் 1 நாள் எடுக்கும். ஏன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைரத்தை சொல்லியிருக்கலாம், தங்கத்தை சொல்லியிருக்கலாம். ஏன் வெள்ளி சொல்கிறாரு? வெள்ளி வந்துட்டு ரேட்டை ரொம்ப கம்மி தான். ஏன் வெள்ளி சொல்கிறாரு? வெள்ளி வந்து சுத்தி வந்து 3000 டிவிகளை கொள்ளக்கூடிய சக்தி. சரி, உங்களுக்கு சொல்லு. எனக்கு கொடுத்த வெளிச்சத்துப்படி நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு வைரத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது சாதாரணமாக ஒளி கொடுக்காது, பட்டை தீட்டணும். அது இங்கிலாண்டில் ஒரு இடம் இருக்குது, அங்கே போனால் தான் அது பட்டை தீட்டுவாங்க. அது வெயிட்டு இருக்குது. பட்டை தீட்டால் தான் ஒளி கொடுக்க முடியும், இல்லைன்னா சாதாரண கல்லாக தான் இருக்கும். சரியா?
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கே தேவனுடைய வார்த்தையை யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தை ஒரு ஆபரணம் சேர்க்கணும், செம்பு சேர்க்கணும், அப்போ தான் செய்ய முடியும். தேவனுடைய சொற்கள் வந்துட்டு கலப்பு கிடையாது, புரியுதா? சுத்த சொற்களாக இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்டு சொல்லுவாங்கல்ல, பைபிள் சேர்க்கப்பட்ட வசனம் சேர்க்கப்பட்ட அப்படிலாம் கிடையாது. சும்மா வாய்க்கு வந்து இப்படி சொல்ல வளருவான், அவனுக்கு வியாக்கியானம் கொடுக்க முடியாமல் சொல்கிறது தான் இதெல்லாம் வேதத்தில் சேர்க்கப்பட்ட வசனம் சொல்லி. ஆனால் கடைசி வெளிப்படுத்தலில் சொல்லி முடிக்க முடிச்சுன்னு என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த வார்த்தையை ஒன்றும் கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் பரிசுத்த நகரத்துக்கு போக முடியாது. அப்போ வெளியில் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேர்க்காம ஆபரணம் செய்யலாம். ஆனால் தங்கத்தில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். அப்போ சத்தியம் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சேர்க்கப்படாதது, தேவனுடைய ஆவியினாலும் பரிசுத்த மனுஷனாலும் எழுதப்பட்ட விஷயம். அதனால் வந்துட்டு சேர்க்கப்படாத ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 7 தரம் உரைக்கு புடமிடப்பட்ட வெள்ளி குப்பா இருக்குது, மண் புகையில். ஏன் 7 தரம் இருக்குது? 7 தரம் பண்ணால் தான் அந்த மாதிரி வரும்னு சொல்லி சொல்லப்பட்டிருப்பாங்க. மண் புகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணுங்கிற யாரும் மனுஷனை நம்மளே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதாவது புடமிடப்பட்ட 7 தரம்னா 7 சபையின் காலத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா முதலாம் சபை காலத்தில் இருக்கிற இன்னைக்குள்ள அந்த சத்தியம் இன்னைக்கு கிடைக்காது. இன்னைக்கு நம்ம வந்து பேசுகிறோம். அப்புறம் 7ஆம் சபை காலம் வரைக்கும் என்ன செய்யுது, சத்தியம் டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும். அதான் 7 தரம் வரைக்கும். அப்புறம் மண்ணுங்கிற மனுஷனை அடையாளப்படுத்தும், மனுஷன் மூலமாக சத்தியம் வந்து டெவலப் ஆகிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். வெள்ளிக்கு போன சுத்த சொற்களாக, வெள்ளிங்கிறது சேர்க்கப்படாத ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சொல்லை படிச்சிடலாம். ரோமர் 10:15. ரோமர் 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதி. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட ஸ்ட்ரக்சர் கீழே பார்த்தீங்கன்னா செம்பா இருக்குன்னு பார்க்கும். அது வந்துட்டு பாதத்தை தாங்கி பிடிச்சிருக்குன்னு பார்க்கும். அப்போ இது எதை பார்த்தீங்கன்னா இது சுவிசேஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ நம்மளை எதுதான் தாங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிறவை குருடான ஒருத்தர் வந்து சுத்தமாகுவார். அப்போ வந்து அவர் பார்ப்பார், எனக்கு தெரியுதா அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை பார்த்து எல்லா மனுஷனும் எனக்கு மரங்களாக தெரியும் பாரு, அப்படி தானே மரங்களாக மாதிரி தெரியுறாங்கன்னு பார்க்கும். இந்த மரங்கிறது மனுஷனை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த பாதம், அந்த செம்புங்கிறது பாதங்கிறது சுவிசேஷத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். அப்போ வந்து நம்மளை தாங்கி பிடிச்சிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை நம்ம எழுத தாங்கி இப்போ ஒரு பிடிக்கிற விஷயமா இருக்குன்னு பார்க்கும். இதுக்கு மேலே உள்ள அந்த மேலே உள்ள கப்பு அப்படின்னு பார்த்து வெள்ளின்னு பார்க்கும், டாப்பில் இருக்குன்னு பார்க்கும். அது எதை அடையாளப்படுத்த நம்ம சிந்தையில் என்ன தான் இருக்குன்னு பார்த்து சத்தியங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும், சத்தியம் இருக்குன்னு பார்க்கும். அதை தான் அடையாளப்படுத்தி பார்க்கும். அப்போ சத்தியம் நம்ம மனதில் இருக்கணும். நம்மளை தாங்கி பிடிக்கிற இடம் சுவிசேஷத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் நடக்கணும் நிற்கணும்னு பார்க்கும். அப்புறம் இயேசு கிறிஸ்து கூட இதுதான். இங்கே பார்த்துட்டு அவர் மரம் தான், அவர் என்ன சுவிசேஷத்தான் நிலை நிற்கிறாரு, அவருடைய மனதில் சத்தியம் தான் இருக்குது. அதை தான் நம்மளுக்கு இருக்கணுங்கிற விஷயம் இங்கே சொல்லப்படுறது பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சித்தி மரங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா சீட்டா அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்க. அதுக்கு சிட்டின்னு சொல்லி சொல்லப்படுன்னு பார்க்கும். சித்தி மரங்கிறதுல வேட மரம்ங்கிறான ஒரு பேரை ஒரு அர்த்தப்படுது. சீமை மரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏற்படுது. இது வந்து முள் உள்ள அந்த மரம் பார்த்துருக்கோம், அதை பார்க்கும். இதுக்கு இன்னொரு பேர் வந்து அகசியா மரம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். இதோடைய பேர் டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மரத்தின் குச்சிகள் என்று பொருள் பார்க்கும். இந்த சித்தி மரத்தை குறித்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா மேற்குக்கு இருந்தது 50 முழம்ங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். 50 முழம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அந்த 50 முழம் சொல்லி வேதத்தில் எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? மேற்கு 50 முழம் எந்த கொஸ்டின் அங்கே 50 முழம்னு போட்டிருக்கோம். 50 நாட்கள். சரி, அதை கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு 50 முழங்கிறான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் எஸ்தர் 7:9. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவர், இதோ ராஜாவின் நன்மையாக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். யூதருக்கு சத்ருவா இருந்தா இருந்தது ஆமான் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா அவன் செய்ததான தூக்கு மரத்தில் இருந்ததுன்னு போட்டு விட்டாங்க. யூதர் அழிக்க சித்தமாக இருந்த என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஆமான் இருக்காங்க, இவர் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவரே செய்த தூக்கு மரத்தில் ஏற்றினான்னு பார்க்கும். அப்போ இந்த 50 முழம்ங்கிற விஷயம் எதை ஏற்படுத்தும் பார்த்தீங்கன்னா சாத்தான் என்ன செய்யறத நம்ம கொல்லவும் அழிக்கவும் இருக்கிறார், அப்படிதானே? எப்படி யூதரை அழிக்கிறதுக்கு அந்த ஆமான் திட்டம் போட்டானோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவராகிய நம்மளை அந்த 1,40,000 அழிக்கிறதுக்கு
என்ன திட்டம் போட்டிருக்கான்? சாத்தான் திட்டம் போட்டு வச்சிருக்கான். அதை எப்படி அழிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவன் திட்டத்தினால அவனுக்கு அழிக்கணும். மரணத்தினாலே அழிச்சது இயேசு கிறிஸ்து அழித்தார். அவன் மரணம் அவன் மூலமாக இருந்தது. மரண அதிகாரியாக பிசாசு மரணத்தினால ஜெயிச்சாச்சு. அவன் பார்த்தீங்கன்னா பிசாசினுடைய அந்த திட்டத்தை அறிஞ்சு நம்ம அழிச்சது வந்து ஜெயிக்கணும்னு பார்க்கணும். இப்போ அந்த 50 முழம்ங்கிற விஷயம் எதை அடையாளம் பார்த்துச்சுன்னா பாவத்தினுடைய வேரியத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். சாத்தா நமக்கு ஒரு கண்ணி வச்சிருப்பான். அந்த கண்ணியில் நம்ம சிக்கக்கூடாது, அவனை சிக்க வச்சு போடணும்னு பார்க்கணும். அப்போ அவனுக்கு தான் 2ஆம் மரணம், நமக்கு எழுதக்கூடாது. 2ஆம் மரணம் இல்லைன்னு சொல்லும். மரணம் இல்லை, அப்போ ஜீவனுக்குள்ள போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த 50 முழம் மேற்கு உள்ள 50 முழங்கிறது விஷயம் எது பண்ணால் நம்மளுடைய பாவத்தை அது வந்துட்டு தெய்வம் தொலைக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஆமான தூக்கில் போட்டனால அவன் பார்த்தீங்கன்னா அந்த யூதருக்கு ஒரு சந்தோஷம் நிகழ்ச்சியாக இருந்துச்சு. அதை பூரின் பண்டிகையாக அங்கே கொண்டாடினாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தில் ஈடுபடினால நமக்கு வந்து ஒரு மீட்புங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை இப்போ நம்ம படிச்சிடலாம். யோவான் 12:31-32. இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிட்டது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த உயர்த்த பழம் வச்சு எல்லாத்தையும் இழுத்துக்கொண்டான்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபடினால உலகத்துக்கு சபைக்கும் ஒரு மீட்பு, உலகத்துக்கு ஒரு மீட்புன்னு பார்க்கும். எப்படி ஆமான தூக்கில் போட்டனால யூதருக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகுச்சோ அதே மாதிரி இங்கே இயேசு கிறிஸ்து மரணத்து மூலமாக நமக்கும் ரட்சிப்பும் உலக ஜனத்துக்கும் உங்கள் ரட்சிப்புங்கிற விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் இந்த மேற்கு விஷயம் எதை அடையாளப்படுத்தும்? பாவத்தையே தொலைக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். சங்கீதம் 103 சங்கீதம் 12ஆம் வசனம். சங்கீதம் 103:12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலகினார். போதும் பார்க்கும். இப்போ இந்த கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரம், இந்த தூரத்துக்குள்ள என்ன நடக்குது? பாவத்துக்கு பரிகாரமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. பாவ நிவர்த்தி ஒரு பொருள் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்ப்போம் ஆசாரி கூடாரத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவத்தை என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா எங்கே நம்மளுக்கு இதுக்குள்ளே இருக்கிற பாவத்தை எல்லாமே நீக்கப்படான்னு பார்க்கும். இந்த ஆசாரி கூடாரத்தில் உள்ள அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன நடந்துக்கிறது? ஒரு சடங்காச்சாரம். எது வரைக்கும் நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து வரைக்கும் நடந்துச்சு. அப்படிதானே? இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர் நீத்த மூச்சில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிடிச்சு கொடுக்க மூச்சு, ஆசாரி பிடித்து கொடுக்க மூச்சில் என்ன ஆகிருந்தா இவர் வந்து நீ தேவனுடைய குமாரனான்னு ஆமன்னு சொல்ல மூச்சில் இவர் தேவ தேசம் செய்கிறான்னு சொல்லி அவங்க பிரதான வஸ்திரத்தை கிழிக்கிறார். அப்புறம் இயேசு கிறிஸ்து அங்கே ரேன்சம் ஈடுபடி கொடுக்கும் மூச்சில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆசாரி ஊழியத்துக்கு முச்சுப்புள்ளி வைக்கிறார். வஸ்திரத்தை கிழிக்கிறது ஆனால் ஆசாரி ஊழியத்துக்கு முச்சுப்புள்ளி வைக்கிறார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து உயிர் உடம்புச்சினை தேவாலயத்தை திருச்சிலை, இந்த திருச்சிலை 2ஆக கிழிக்கப்படுதுன்றது. அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே இயேசு கிறிஸ்துவோடைய அங்கே இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசாரி கூடாரத்தை முச்சுப்புள்ளி வைக்கிறார். கிழிச்சு போடணும்னா அந்த ஆல்ட்ரேஷனை கிழிச்சு போடுவாங்க. அதான் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்க. அப்போ கிழக்கு மேற்கு உள்ள வித்தியாசம் இங்கே நடந்தத எல்லா பாவத்தின் நிவர்த்தியும் இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவை முறையில் சுமந்து தீர்த்தாருக்கு இருக்கு. அதை தான் இங்கே அடையாளப்படுத்தி பார்க்கும். அப்போ எவ்வளோ பாவமாக இருந்தாலும் அவரை தூக்கி போடுற ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே இங்கே பார்த்தீங்கன்னா 15 முழம் இருக்கு. 15 30 பார்க்கும். இது 15 இது 15 30 பார்க்கும். அது வாசல் பார்க்கும். பின்னாடி வந்துட்டு 50 மொத்தத்தில் இது ஒரு 50 சொல்லப்படுதுன்னு பார்க்கும். 15 முழம் தொங்கு திரை, இதுதான் தொங்கு திரைன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 முழம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். 15 முழம் 15 இது 15 இது 15 மொத்தத்தில் எடுத்தது இந்த ஏரியா 30 முழம் சொல்லப்பட்டிருக்கு. அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணி பார்க்கறதுக்கு 9 மீட்டர்னு பார்க்கும். அப்போ 9 இந்த விஷயம் எதை அடையாளம்? ஆவியின் கனிகள் 9 அடையாளப்படுத்தி பார்க்கும். அந்த ஆவியின் கனி 9 இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 15 முழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 முழம்ங்கிற விஷயத்தை எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிடலாம். ஆதியாகமம் 7:19. ஆதியாகமம் 7:19. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. அப்போ ஒரு என்னன்னா அது நோவா காலத்தில் வந்து ஜலப்பிரயாத்தை வச்சு அழிக்கிறாரு. அந்த ஜலம் எதுவரை இருந்துச்சுன்னா மலைகளுக்கு மேலே அடித்தது 15 முழம் அடித்தது அங்கே நின்னதுங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துக்கிட்டு இந்த ஆசாரி கூடாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே போகணுன்னா அவர்னா இங்கே ஆசாரி கூடாரம் பேசி எதை இடம் நம்ம அடவராக இயேசு கிறிஸ்து இடம் இருக்கிறதுன்னு பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபடியே நம்ம வந்துட்டு நம்ம பிலீவ் பண்ணலை, நம்ம உள்ளே என்ட்ரு ஆகலைன்னா நம்ம என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா ஒரு அழிவுக்கு மேலே போகிறோம்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மேலே போயிடும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாகாமல் இருக்கும்படி கூடாதுன்னு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த வாசல் வழியாக உள்ள பிரவேசம் பார்க்கும். இந்த வாசல் யாரை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்து 30 முழம் 15 30 முழம் எதை அடையாளப்படுத்தினா
இது வந்துட்டு லூக்கா 3:23 இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்து அவர் ஒரு டூட்டியை ஸ்டார்ட் பண்ணுறான்னு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சத்தியத்துக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன நம்மளோட ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்து தான் எடுத்தது சத்தியத்துக்குள்ள உள்ள வாரம் பார்க்கும், பிலீவ் பண்ணி வாரம் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 30 எதை அடையாளப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மற்ற 26:15 பார்த்தீங்கன்னா 30 வெள்ளி காசுக்காக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்குற விஷயம் அப்படின்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு பலி மிருகம் வாங்கினா ஓசியில் வாங்கக்கூடாது, காசு கொடுத்து வாங்கி தான் அங்கே பலி செலுத்தணும், அப்படி தானே? அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இயேசு கிறிஸ்து ரேன்சம் ரீடபிள் இருந்து பார்த்தீங்கன்னா அவர் விலை மதிக்க முடியாத ரத்தத்தினால நம்ம வாங்கி கொண்ட ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துவாங்க. அப்போ அந்த 30ங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்தினா இது வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை எதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்பக்கம் 6 தூண்கள் இருக்குது, 3, 3, 6ன்னு பார்க்கணும். அப்போ நம்பர் 6 எதை அடையாளப்படுத்துது? அபூர்ணம் சொல்லி ஏமாத்திட்டாங்க. மனுஷன் பூரணம். அபூர்ணம்னு என்னது? பூரணம். அபூர்ணம்னு என்னது? குறை, இன்கம்ப்ளீட்டாக இருக்குப்பாங்க. ஆக்சுவலி இப்போ இன்கம்ப்ளீட் இல்லை. இப்போ வந்துட்டு ஏசு கிறிஸ்து வந்து பூமியை சிருஷ்டிக்கிறார்கள, 6 நாள் சிருஷ்டிக்கிறார்கள. 6 நாள் சிருஷ்டிக்க என்ன பண்ணுறாரு? நல்லதென்று கண்டு ஒவ்வொரு விஷயங்கள் நல்லதுன்னு சொல்லி ஃபினிஷிங் 6 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லது என்று கண்டு தான் முடிக்கிற பார்க்கணும். அப்போ 6 நாள் என்னது? நல்லது, பூர்ணம். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சிருஷ்டித்தல பூர்ணமா அபூர்ணமா? ஆதாம் எப்போ சிருஷ்டிக்கப்பட்டா? 6ஆம் நாள்ல. பூர்ணமா சிருஷ்டிக்கப்பட்டாரா? அபூர்ணமா சிருஷ்டிக்கப்பட்டார்? பூரணமா சிருஷ்டிக்கப்பட்டார். என்ன ஆகிட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா ஆதாம் வந்து 6 நாள் சிருஷ்டிக்கப்பட்டாரா, விழுந்து போயிட்டாரா, அது அபூர்ணம். அதனால பேரு அபூர்ணம் வச்சுட்டாங்க. அப்போ 6ஆம் நாள்ல அவர் விழுந்து போனார் கிடையாது, 7ஆம் நாள், தேவனுக்கு 7ஆம் நாள். அப்போ அவங்க வந்துட்டு 6ங்கிறது எதை அடையாளப்படுத்தணும்னா பூரணத்தை அடையாளப்படுத்தணும் பார்க்கணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோவான் 19:14 படிக்கும் போது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையமிச்சு என்ன அது வந்துட்டு 9ஆம் மணி வேலை, 3ஆம் மணி வேலை தான் உயிர் நிற்கிறார். 6 மணி நேரம் நிற்கிறாரு அங்கே சிலுவையில் தொங்குறான்னு இருக்கும். அப்போ 6னா 6000 வருஷம் அப்படின்னா மனித குலத்துக்காக தேவன் ஜீவனை விட்ட ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும். இந்த 6ங்கிற விஷயத்தை பூரணத்தை அடையாளப்படுத்தும், அது ஜீவனுக்காக ஜீவனை விட்ட ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அந்த கயிறு வந்துட்டு இது பிடிச்சி இழுத்தது மாதிரி இருக்கு. 2 வசனம் தான் முடிச்சிடுறேன். இந்த கயிறுகள் விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அன்பின் கயிறுகளால் இழுத்தது விஷயங்கிறது ஓசியா 11:4 அந்த விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த பிரகாரத்தை இழுத்து கட்டுறது இந்த விஷயம் பார்க்கும். அப்போ வந்துட்டு தேவன் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அன்பினால தான் கெட்டு நம்ம இது பண்ணுறோன்னு பார்க்கும். கடைசி ஒரு வசனம் படிச்சிடலாம். 1 யோவான் 4:9 படிக்கலாம். இயேசு கிறிஸ்து வந்துட்டு பலியாக உப்பு கொடுக்குற விஷயத்தை படிச்சிடலாம். 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒரே குமாரன் ஏன் அனுப்புறான்னு பார்த்தீங்கன்னா மீட்கும் பொருளாக ஆதாமுடைய சந்ததியை அழிவுக்கு நேர போகுது, அதனால தன்னை ஒரே குமாரனை அனுப்பி நிச்சயம் மீட்கிறார். அது அன்பை விளங்கப்படுது. ஏன்னா பிதாவை தேவன் நம்ம மேலே வச்சு அன்பை விளங்கப்படுது. அந்த 2 கயிறுகள் வந்து இழுத்து பிடிக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அன்புங்கிறான ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் 2 கையை நீட்டி இது பண்ணியிருக்காரு, சிலுவையில் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அன்புக்காக தான் தேவன் தன்னுடைய குமாரனை போட்ட விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். இந்த பிரகாரத்தின் வாசல் பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு பார்ப்போம். யோவான் 10:7-9 படித்தீங்கன்னா நானே வாசலுங்கிறான விஷயம் சொல்லப்படுப்பாங்க. கடைசி அந்த வாசனம் படிச்சு முடிச்சலாம். யோவான் 10:7-9 யோவான் 10:7-9 படிக்கும். யோவான் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 9ஆம் வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவர் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். போதும் பார்க்கும். இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த பலி செலுத்த ஆடை எங்கே தான் கொண்டு போகணும்? இந்த வாசல் வழியை தான் கொண்டு போகணும்னு பார்க்கணும். அந்த வாசல் யாரை அடையாளப்படுத்தும்? நம்ம ஆடவரை ஈஸியாக அடையாளப்படுத்துது. இந்த வாசல் போனதை அடிச்சது கூடிய நம்ம ரட்சிக்கப்படணும்னு சொல்கிறார். நானே வாசல், என் வழியாக ஒருத்தன் உட்பிரவேசித்தா அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறம் மேய்ச்சலை கண்டடைப்பான். உள்ளொன்று ஆத்மா நம்ம உள்ளான மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்ம சரீரபூர்வமான ஒரு ஆசீர்வாதத்தையும் அங்கே கட்டளையிடுவாங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்பட்டு பார்க்கும். மீதியான காரியங்களை வந்துட்டு தேவனை சித்தம்னா வாய்ப்பு கொடுத்தா பார்க்கலாம்னு பார்க்கும். இவ்வளோட பொறுப்போடு கேட்டவங்களே தேவன் நம்ம ஆசீர்வதிப்பாராக.